ஹலோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் பேப்பர். ஸோ தயவு செஞ்சு ஒரு 5 நிமிஷம் தான் வீடியோ, அதை ஃபுல்லாக பார்த்து தொலைங்க. ஏன்னா நிறையா சொல்ல போகிறேன் நான், இம்பார்ட்டண்டாக ஒரு சில விஷயம்லாம். ஸோ சும்மா வீடியோக்குள்ளே வந்துட்டு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி போகிறதுனால நோ யூஸ். அப்படி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வீடியோ பார்க்காதீங்க சீரியஸ்லி. ஏன்னா வந்து நான் ஒரு 10 நிமிஷம் வீடியோ 5 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல என்னோட எஃபோர்ட் இருக்குது. நான் அந்த 10 நிமிஷம் நிச்சயமா உங்க டைம் வேஸ்ட் ஆக மட்டும் நான் விட மாட்டேன். என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு தேவையானது. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து நான் நேற்று என்ன பண்ணி எக்ஸாம், உங்களுக்கு பிசிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சோடனே மேத்தமெட்டிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் போட்டிருந்தேன். ஸோ அதை ஆல்மோஸ்ட் நிறைய பேர் படிச்சிருன்னு சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப சந்தோஷம். படிச்சா நல்லது. கண்டிப்பா அந்த கொஸ்டின்ஸ் அதுல இருந்து நிறைய வரும். ஓகேங்களா? அதை தாண்டி நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின் இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கம்மி பண்ணி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவா போட்டேன். ஓகே, அதுல நிறைய பேர் படிச்சோம்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்தது இன்னமும் கம்மி பண்ண சொன்னீங்க. சரி, ஓகே, நான் புக்கை வச்சே டைரக்டா சொல்லிடலாம்னா, நான் புக்கை வச்சே வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், எதெல்லாம் நிறைய தடவை கேட்டது, எதெல்லாம் 3 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் தனியா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, அதையும் பார்த்தீங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது இன்னமும் குறைக்க சொன்னீங்க. சரி, டாப் 25 கொஸ்டின் கொடுப்போமே, வெறும் 25 கொஸ்டின் சொன்னேன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அந்த 25 படிங்க அப்படின்னு சொன்னேன். அதுல கமெண்ட் வந்திருக்குது, ஒரு டாப் 15 கொஸ்டின் அப்லோட் பண்றீங்களான்னு. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிருச்சு. பிகாஸ் வந்து உங்களுக்கே தெரியும் 25 கொஸ்டின்ங்கிறது ரொம்ப 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 கம்மியான கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா 7 கொஸ்டின் கேட்குற அட்டன் பண்ணணுங்கிறப்ப எய்தர் ஆர் சாய்ஸ்ங்கிறப்ப 14 கொஸ்டின் கேட்கணும். அவங்க எப்படி மனசாட்சி இல்லாமல் 15 அப்படின்னா என்ன கேட்குற எல்லா கொஸ்டினையும் சொல்றீங்களா? ஆக்சுவலி நான் சொல்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். அது இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் எக்ஸாம்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க, இந்த தடவை கேட்கலாம் அப்படிங்கிறது. பட் அதுதான் ஷோர் ஷாட் அது வரும்ங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது, வரணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு காட்டில் இருக்கோம். அதில் வந்து அந்த காட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஃபுல்லா இருட்டா இருக்குது அப்படிங்கிறப்ப, ஒரு முழு இருட்டு, வெளியில போக வழியே இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு சின்னோண்டு டார்ச், ஒரு சின்ன டார்ச், அது ரொம்ப பிரைட்டாலாம் இல்லை, சின்னோண்டு டார்ச் கிடைச்சா நமக்கு எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். ஓகே, ஒரு வழி கிடைச்சிருச்சுன்னு. ஸோ அது மாதிரி தான் இவ்வளவு பெரிய கடல் மாதிரி இருக்கிற இந்த மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ல அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. அது எது படிக்கிறதுனே தெரியாம இருக்கிறப்ப, ஓகே இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம கொஞ்சம் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னது. ஓகேங்களா? ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அண்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அந்த 25 கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் லிங்க், மாடல் கொஸ்டின்கான பிடிஎஃப் லிங்க், இது இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா கொஸ்டின் பேப்பர், இதோட பிடிஎஃப் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பாருங்க என்னென்ன 2 மார்க் 3 மார்க்லாம் நீங்க தயவு செஞ்சு கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. இல்ல வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அதுல நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் போஸ்ட் பண்ணிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஐ எம் ரியலி சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் திட்டுற மாதிரி பேசுறேன். ஏன்னா அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆயிருச்சு. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வீடியோவையும் ஃபுல்லா பார்க்கல, இதுல என்ன கமெண்ட் பண்றீங்கிற மாதிரி எனக்கு ஆயிருச்சு. ஸோ ரியலி சாரி. ஓகேங்களா? 41 பாருங்க, ரைட் த வேல்யூஸ் ஆஃப் எஃப் அட் அந்த இது கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன்ஸ். இது நீங்க ஃபைன் பண்ணி எழுதணும். வெரி வெரி ஈஸி. அடுத்து என்சிஆர் மெத்தட்ல இருந்து கேட்டிருக்காங்க. என்சிஆர் மெத்தட்ல இருந்து ஒரு சில கொஸ்டின்ல தான் கேட்பாங்க. பட் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட் அதுதான் கேட்பாங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த சால்வ் பண்றது, இது எல்லாமே இந்த டாப் 25 நான் சொன்ன கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட். அடுத்து இது பி பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்க, இந்த இஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 45 டிகிரிங்கிறப்ப ஸோ தட் 1 + tan a × 1 + tan b ஈக்குவல் டு 2ங்கிறது. அடுத்தது இந்த ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு 8h² ஈக்குவல் டு 9ab சொல்லணும். அதுவும் நான் சொன்னதுதான். இந்த மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் கேட்டிருக்காங்க பாருங்க. எல்லாமே இதெல்லாம் லாஸ்ட் இயர்ல கேட்டதான். அது லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த மாடலா படிங்கன்னு சொல்றேன். அடுத்தது பாருங்க, இந்த பி கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் தான், சொன்னது தான். அடுத்து 46ல ஏ பி, அடுத்து 47ல ஏலாம் கம்பல்சரி வரும்னு சொன்ன கொஸ்டின் பாருங்க, அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க. log x by y by z equal to log y by z by x equal to log z by x minus y equal then xyz equal to 1 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். வெரி வெரி ஈஸி. அடுத்தது பாருங்க, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் செக் பண்ணணும். சரியான ஈஸியான கொஸ்டின், இதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான். ஓகேங்களா? ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரி ட்ரான்சிட்டிவ் செக் பண்ணி அது எல்லாம் இருந்துச்சுன்னா ஈக்குவலன்ஸ்னு சொல்ல போறீங்க. ரொம்பவே ஈஸி. அதே மாதிரி 3 மார்க்ல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் நான் சொன்னேன். இந்த டைப்ல ரேஞ்ச் அண்ட் டொமைன் கண்டுபிடிக்க மாதிரி 2 மெத்தட் இருக்கு. அதுல ரேஞ்ச் டொமைன் ரெண்டுல ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அதுல டொமைன் அதிகமா கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின் தான் ரேரா ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த 32 33 எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கங்க, நல்லா படிங்க. கொஸ்டின் கூட ஒரு தடவை பார்த்துக்கங்க. நான் எப்போ சொல்றது மாதிரி தூங்குறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 வேர்டை தயவு செஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தூங்குங்க. இல்லை நான் ஆல்ரெடி நல்லா படிச்சுட்டேன், 2 மணி நைட்டு தூங்கிட்டு இருக்கேன், எந்திரிச்சு கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் சொல்லுவேன் அப்படின்னா பரவாயில்ல, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நல்லா மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு தூங்குங்க. ஓகே, நல்லா நாளைக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்க. தெரியுதோ இல்லையோ,
அதுக்குன்னு சும்மா ஏதோ ஒன்று கொஸ்டின் அப்படியே எழுதி வைக்கக்கூடாது. அது சம்மந்தப்பட்டது ஓரளவுக்கு அது அட்லீஸ்ட் அது ஒரு ஃபார்முலாவது தெரியணும். அப்படி தெரிஞ்சாவது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வைங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பை.